Hi guys, இந்த வீடியோவில் ஸ்டெபிலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் தான் ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் கேமரா சேக் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இதில் தான் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஸ்டெபிலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வீடியோவை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நமக்கு வந்து பேசிக்ஸில் இருக்கும், ஓகேவா? ஸோ பேசிக்ஸ்லேருந்து ஏஐ டூல்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் டு ஸ்டார்ட் அனலைஸ் கொடுத்தா நம்மளுக்கு வீடியோ வந்து அனலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபிலிமாரா வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும். அண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ கொஞ்சம் ஜூம் ஆகும் ஸ்டெபிலைஸ் பண்ணி முடிச்சப்பறம். ஸோ சேக்னஸ் குறைக்கிறதுக்கு வந்து வீடியோவை ஜூம் பண்ணி காட்டும். ஸோ அனலைஸ் பண்ணி முடிச்சிச்சு. இப்போ வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்பவே சேக் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது ஏன்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆகாமல் நம்மளுக்கு காட்டும். ஸோ இது பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த ஃப்ரேம் வந்து மூவ் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் கீழே வந்து நம்மளுக்கு ஃப்ரேம் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரிஃப்ளெக்டில் வைக்கிறது. ஸோ ரிஃப்ளெக்டில் வச்சா அதுவே ஜூம் பண்ணி காட்டிடும். அதுவே நன்னில் வச்சா நம்மளுக்கு ஜூம் ஆகாமல் நம்மளுக்கு ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி சேக் ஆகிறத சேர்த்து காட்டும். ஸோ இந்த இடத்துல கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரேம் வந்து ஸ்லைட்டாக மேலேயும் கீழேயும் சேக் ஆகும், ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகணுன்னா நீங்கள் டைட்டில் வச்சுக்கலாம், அரல்ஸு எக்ஸ்டெண்ட் வச்சுக்கலாம். ஸோ நல்லாவே நம்மளுக்கு ஜூம் பண்ணி காட்டும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணோன்னா ஸ்மூத்னஸ் லெவலை இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு ஸ்மூத்தாக நம்மளுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ நம்ம ரிஃப்ளெக்டே வச்சுக்கலாம். ஸோ ரிஃப்ளெக்டே நம்மளுக்கு போதுமானது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.